தொடர்ச்சியாக இந்த முள்ளிவாய்க்கால் மண் மீதான ஐபிசி தமிழினுடைய அவதானிப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மக்கள் யாரிடமும் கையேந்தக்கூடாது, மக்கள் ஒரு அவலமான வாழ்வை சுமந்து நகரக்கூடாது என்பதிலே ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் குறியாக இருந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அந்த வகையில் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு நிலையான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்கள் தங்களுடைய வாழ்த்தலை அர்த்தமுள்ளதாக கொண்டு செல்வதற்காகவும் அவர்கள் எங்களால் இயன்ற ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்த முனைகிறோம். குறிப்பாக நாங்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பதாக முள்ளிவாய்க்கால் மண்ணிலே எங்களுடைய மக்களுடைய மனநிலை தொடர்பான ஒரு களப்ப ஆய்வை மேற்கொண்டிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தாய் தன்னுடைய வறுமையும் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் எதிர்நோக்கும் ஒரு சவால்கள் தொடர்பாகவும் பேசியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக ஐபிசி தமிழில் ஒளிபரப்பி இருக்கக்கூடிய அந்த காணொலி மற்றும் ஒளி வடிவத்தை கேட்டிருக்கக்கூடிய உறவுகள், புலம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த தாய்க்கான ஒரு உதவி திட்டத்தை வழங்குவதற்காக முன்வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈழத்தமிழர்களுடைய ஒவ்வொரு வாழ்வியல் அங்கத்திலும் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் மிக முக்கியமான ஒரு வகிபாகத்தை கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மக்களினுடைய வளர்ச்சியிலும் வாழ்வியலினுடைய மிக முக்கியமான கூறுகளாக அவர்கள் இருக்கிறார்கள். கடந்த காலங்களிலும் எங்களுடைய மிக பாரிய பலமாக இருந்திருக்கக்கூடிய புலம்பெயர் உறவுகள் இப்போதும் அந்த பணியை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள்.